செய்கிறவனானால் என்னை பின்பற்றுகிறவனே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருப்பான். இருக்க வட்ட அப்படில்ல இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கீகாரத்தை தேவன் தருகிறார். கனத்த தேவன் தருகிறார். ஏன்னா ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும்னா ஊழியக்காரன் மூலியமாய் பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வார்த்தை மூலியமா என்ன முடியுமா? இப்ப அழகா ஒரு சாட்சி சொல்றேன். நம்ம சோதனைப்படத்துல பிஷப் ஐயா ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணுக்கு 3 வருஷமா குழந்தை இல்ல. இப்ப அந்த குழந்தைக்காக இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பாருன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணிச்சு குடும்பமா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல போய் வாரமானா அவரோடு இணைந்து செபிக்க இவர் என்ன பண்ற, ஆட்டோமேட்டிக்கா அந்தரங்கத்துல செபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆத்மாக்கள் சபைகளை வருது, அந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பிள்ளைய போடுங்க. இப்போ ஜபத்தை கர்த்தர் கேட்டு ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்க அவன் இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஊழியக்காரர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஊழியரை குறித்து மட்டம் தட்டி பேசவும் குறை சொல்லி பேசுறது கூட்டம் பெருகிட்டு இருக்கிறதே ஒழிச்சு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற கூட்டம் கம்மி. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஊழியம் செய்ய வாங்க, ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு தட்டி எழுப்பி உருவாக்கி விடுறதுக்கு ஆட்கள் கம்மி.